டிகேவி ராஜாஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பழைய வத்தலக்குண்டு, அதாவது வத்தலக்குண்டுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட கிராமமான பழைய வத்தலக்குண்டு கிராமத்திற்கு வந்திருக்கிறோம். அங்கு மரியாதைக்குரிய மூக்கு குடும்பன், அதாவது மூக்க குடும்பன் அவர்களுடைய வாரிசு. மூக்க குடும்பன் என்பவர் கிட்டத்தட்ட 1924 காலகட்டங்களில் கூட்டுறவு, வெற்றிலை கூட்டுறவு வைத்து அதன் தலைவராக செயல்பட்டவர். அவருடைய வாரிசான மரியாதைக்குரிய ஐயா CN ராஜா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இவர் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக கிராமதான கூட்டுறவு சர்வோதய சங்க தலைவராக செயல்பட்டவர். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கணுங்க. நீங்க பேட்டி எடுக்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனது பெயர் CN ராஜா. ஏற்கனவே முன்னோர்களில் என்னுடைய பற்றி சொல்லிட்டாங்க. இந்த ஊருடைய வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முதவே இந்த ஊரினுடைய பெயர் வெத்தலை குண்டு. இந்த வெத்தலை குண்டுன்றது இந்த ஊரில் பலதரப்பட்ட மக்களும் வெத்தலை விவசாயங்கள் செய்து கொண்டு இருக்கிறதுனால வெத்தலை குண்டு வந்திருக்கிறது. இதில் குறிப்பாக செய்யந்திர உள்ள வேளாளர்கள் அவர்கள் நம்மளுடைய விவசாயத்தினுடைய வெற்றிலைகளை தனியாக ஒரு கூட்டுறவு அமைத்து ஒரு கூட்டுறவு சங்கம் உற்பத்தி பண்ணி அதில் வர்ற அந்த விவசாயிகளுக்கு அதில் வர்ற ஆதாயத்தை தனியாக வைத்து அவர்களுக்கு நேரடி கொள்முதல் பண்ணி கமிஷன் இல்லாமல் நேரடி கொள்முதல் பண்ணி அது கூட்டுறவு செய்து செய்துள்ள வேளாளர்கள் நமது மக்களை நமக்கே நம் உழைப்புன்னு சொல்லி செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் ரேஷன் அரசுகிட்ட ரேஷன், சீமத்தனி, கோதுமை, சோளம் இப்படி அது ஒரு அமைப்பை அமைச்சு நம்ம மக்களுக்கு அன்றைக்கு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். மேற்கொண்டு இந்த ஊரில் பலதரப்பட்ட மக்கள் இனங்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே ஒரு பெரிய அந்த பாண்டியன் காலத்தில் ஒரு ஸ்ரீ மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் பெரிய பிரசித்தி பெற்ற கோவில் இங்கு இருக்கிறது. இங்கு இருக்கிற எல்லா தரப்பு ஜாதி மக்களும் ஒன்று கூடி இந்த திருவிழாவை 15 நாள் திருவிழாவாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் அவர்கள் நிறம் திருக்கண் மாதிரி அந்த கோயிலை சாமியை அழைத்து கொண்டு அவர்கள் ஊர்வலமாக சாமி தரிசனம் இருக்கிறார்கள். மற்றும் இந்த சுற்று வட்டாரத்தில் அந்த காலங்களில் இதுதான் ஸ்ரீ மாரியம்மன் கோவில், சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோவிலாக திகழ்ந்திருக்கிறது. மக்கள் எப்படி இன்னைக்கு சித்திரத்தில்லாத நாம் எப்படி ஆற்றில் அழகிறத பார்க்க போறோமோ ஜனங்கள், அதே போல இந்த ஊருக்கு கட்டவண்டி மாடுகள், கட்டவண்டியில் இந்த கோயிலுக்கு முன்னால 2 கம்மாய்கள் ஒரு 100-200 ஏக்கர் இருக்கு. அங்கே நிறுத்தி அங்கே 2 நாள் தங்கி சாமி அம்மனை தரிசித்து செல்வார்கள். மேலும் இங்க மாட்டு சந்தை நிறைய உழவு மாடுகள், பால் மாடுகள் சந்தை திருவிழாவில் விற்பனை ஆகிக்கொண்டும் இந்த திருவிழாவில் 8 நாளைக்கு இந்த மாட்டு சந்தை இருக்கிறதுனால கூட்டங்கள் நிறைய அளம்போது இந்த ஊருக்கு பெரிய சிறப்பாக செயல்பட்டு கொண்டு சுமார் 1000 குடும்பங்கள் இன்று ஒரு 1500 குடும்பங்கள் இருக்கும். வளர்ச்சி என்பது உங்கள் சின்ன வயது காலத்திற்கும் இப்போவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இருக்கிற என்னுடைய சின்ன வயது காலத்தில் கொஞ்சம் சீர்சாக குன்றி இருந்தாலும் இப்ப வளர்ச்சிகள் அதிகமாகி இன்றைக்கு கல்வி எஜுகேஷன் லைன்ல IPS அதிகாரி, ஐஎஃப்ஆர்எஸ் அதிகாரி, DNBC வருவாய்த்துறை அதிகாரி, இப்படி தாசில்தார், இப்படி ரேங்க்ல நிறைய கல்வி முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இந்த ஊரில் இன்னைக்கு எஜுகேஷன் லைன் முன்னுரிமை பெற்ற ஊராக திகழ்கிறது. பழைய வத்தலக்குண்டு ஊருக்கு, அதாவது நுழைவு வாயிலில் ஒரு மிகப்பெரிய தோரண வாயில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தோரண வாயில் எப்போது உருவாக்கப்பட்டது?
இந்த பழையவத்தில் கொண்டு அந்த என்ட்ரன்ஸ் நுழைவு வாயில் வந்து இந்த அம்மனுக்கு சிறப்பு செய்யணும். நாம் தெய்வந்தோட வேளாளர்கள் அதிகமாக இருக்கும் இந்த தருணத்தில் அந்த தெய்வந்தோட வேளாளர்களுடைய இளைஞர்கள் அந்த ஆர்ச்சை உருவாக்கி நுழைவாயிலை உருவாக்கி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாலே உருவாக்கி இருக்கிறார்கள் நுழைவாயில். ஐயா, இந்த மாரியம்மன் கோயிலுடைய சிறப்பாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாரியம்மன் சிறப்பு என்ன? இந்த மாரியம்மன் சிறப்பு வந்து எப்படி வந்து நாம் இந்துக்கள் வந்து எப்படி தெய்வத்தை நம்புறோமோ, ஒரு காய்ச்சல் வந்தாலும் அம்மை வந்தாலும் கால்ரா வந்தாலும் இங்க வந்து பெண்களை வந்து நேர்ந்துக்கிடுவாங்க. அந்த நேர்ந்துக்கிட்டு வேப்பலையில வந்து இந்த தீச்சிட்டு எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது இப்படி அம்மனுக்கு நேர்த்திக்கடை வந்து இது சக்தி வாய்ந்த தெய்வம். இன்றைக்கும் வந்து நம்முடைய மாவட்டத்திலேயே வந்து இந்த மகா பரமேஸ்வரி சக்தி மாதிரி எங்கேயும் இல்லைன்னு புகழ்பெற்று இருக்கிறது. அந்த நம்முடைய கோவில் அறங்காவலர் கோவில் தலைமையகத்துக்கு போனாலும் பழையவற்றில் கொண்டு சக்தி இந்த கோவிலைத்தான் முதன்மையாக சொல்வார்கள். இந்த கோவிலுக்கு போனா அந்த குடும்பத்தினுடைய நோய் வராதுன்றதாக சொல்லுவாங்க. அது இது ஒரு சக்தியான தெய்வம். சிறப்பு இந்த கோவிலுடைய சிறப்புங்கய்யா. அங்க இருக்கட்டும். அத மாரியம்மன் கோயில் வந்து நந்தி இருக்குது. அந்த நந்தியை பற்றி கொஞ்சம் கூறுங்க. அந்த நந்தி வந்து இந்த மாரியம்மன் கோயில் கருவறையில வந்து சிவன் பார்வதி இருக்கிறதுனால இந்த நந்தி வந்து எந்த கோயிலும் இல்லாத நந்தி இங்க இந்த சிவன் இந்த நந்தி இருக்கிறது. குறிப்பாக அனைத்து சாதியினரும் ஒரே வேளையில் சாமி கும்பிடுவீங்க. அப்பொழுது உங்களுக்கு ஏதும் பாகுபாடு ஏதாவது பார்க்க? பாகுபாடு கிடையாது. இங்க வந்து எல்லா தரப்பு மக்களும் இந்த தெய்வத்தை வந்து ஒருங்கிணைந்து தான் சாமி கும்பிடுறோம். ஆனா ஒருங்கிணைந்து ஒரு 15 நாளைக்கு நடக்குதுன்னா ஒவ்வொரு சமுதாய மக்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை வந்து ஒற்றுமையாக நடத்தி அவர்களுக்கு மாலை மரியாதை கொடுக்கறது வழக்கம். ஒவ்வொரு மண்டப பிரியா நிகழ்ச்சியும் எல்லா சமுதாய மக்களுக்கும் மாலை மரியாதை கொடுக்கிற ஒரு வழக்கமாக கொண்டு வந்து ஒற்றுமையாக செய்கிறோம். இந்த ஒற்றுமைக்கு வந்து அரசு ஒரு 20 ஆண்டுக்கு முறை ஒற்றுமை பலவற்றாக கொண்டு ஒரு சாதி மதம் பேதமில்லாத ஒற்றுமை என்று இந்த பஞ்சாயத்து ஒரு கேடயம் வழங்கி இருக்கிறது. மிக்க சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். இன்னொரு விஷயம், அதாவது மடத்துல வந்து எல்லா ஊர்களிலும் வெறும் தேவேந்திர குல வேளாளர் மடம் அப்படின்னு தான் இருக்கும். இந்த ஊர்ல வந்து ஆசாரி அவங்க சேர்த்திருக்கீங்க, அதனுடைய சிறப்பு. அந்த பேர் வந்து விஸ்வகுல ஆசாரி எதுக்கு பேர் வந்து சொன்னா, அந்த காலங்கள்ல வந்து தீண்டப்படாத காலங்கள்ல நம்ம தெய்வேந்திர வேளாளர்கள் வந்து நமக்கு அந்த காலங்களில் அரசு இல்லாததுனால வந்து நம்ம தெய்வங்கள் வந்து நம்ம தெருவுக்கு வர வாய்ப்பு இல்லாததுனால நம்ம அதனே ஒரு இடத்த வாங்கி நம்ம ஒரு தெய்வத்துறை வேளாளர் மண்டபம் பண்ணி வச்சு அந்த தேர் அங்க இந்த கோயிலுக்கு சிறப்பு வந்து 8 நாள் திருவிழா முடிஞ்சோம்னா சனிக்கிழமை அன்னைக்கு தேர் 4 வழி வீதி, ஊர்ல 4 வழி வீதியை வளம் வர்றதுக்காக நம் தெய்வத்துறை வேளாளர்களும் விசுவ ஆசாரி வந்து அவர்கள் தொழில்நுட்பத்தினால் கட்டப்படுறதுனால தேர் அவர்களை நாங்கள் தெய்வத்துறை வேளாளர்கள் இணைத்து அந்த தேரை செஞ்சு 4 வழி வீதிக்கு வரும்போது அவர்கள் வந்து அந்த சக்கரங்கள் வந்து கட்ட கொடுத்து வர்றதுனால அவங்க அந்த விசுவ ஆசாரிகளை நாம் இணைத்து இருக்கிறோம். தொழில்நுட்பத்துக்கு இணைத்து இருக்கிறோம். அவர்களும் நாங்களும் ஒற்றுமையாக இருந்து அந்த தெய்வத்தை ஒரு நாள் சனிக்கிழமை அன்றைக்கு நம்ம அந்த மண்டபப்படியில ஒரு நாள் ஃபுல்லா இருந்து அந்த மாலை அந்த சனிக்கிழமை மாலை வந்து 4 வழி வீதி ரவீதி வந்து தேர் நிலைநிறுத்துவோம். அந்த தேர் இழுக்கிறதுக்கு வந்து தெய்வங்க வேளாளர் மக்கள் மட்டும்தான் இழுக்கிறதுக்கு உரிமை உண்டு. விசுவ ஆசாரிகளுக்கும் மற்ற இனத்தவர்கள் இழுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு அனுமதி எப்படி கொடுப்போம்னு சொன்னா, இந்த தேர் இழுக்கிறதுக்கு யாரும் நேர்த்திக்கடை நேர்ந்தால் தேரை சங்கிலியை தொட்டு விளைவிக்கலாம்.
அறிவிப்பு பண்ணி தேவை நாங்கள் வெள்ள வீசி இழுத்துருவோம். அதாவது அனைத்து சாமிகளும் சாமி கும்பிட்டாலும் கூட உங்களுக்கு எத்தனாவது நாள் மண்டகப்படி ஐயா தேவேந்திர நாள்? எங்களுக்கு 7வது நாள் மண்டகப்படி. குறிப்பா சொல்றேன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, சனிக்கிழமை காலை மண்டகப்படி. இப்ப காலங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் சாமி எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் போகலாம் ஒரு விதி விலக்கு இருக்கிறதுனால இப்ப தேவேந்திர வேளாளர் தெருவுக்கு சாமி போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூறியது 1925க்கு முன்னால் நம்முடைய குடும்பர் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்றது நீங்க ஒரு அசோசியேஷனே அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நம்ம தேவேந்திர குல வேளாளர்களுடைய நம்முடைய வாழ்க்கையின் சிறப்பு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தொழில் பொருளாதாரத்துல இப்ப நம்ம முன்னிலையில இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்திலேயே பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் நாம் சிறந்து விளங்கியதாக கூறினீர்கள். அது நிறைய சிறப்புக்குரிய விஷயம் ஐயா. அது பல்வேறு நிகழ்வுகளை இந்த டிகேவி ராஜா யூடியூப் சேனல் மூலமாக வழங்கியதற்கு மிக்க நன்றி. பேட்டி எடுத்த வந்தவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றி.